வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வறுத்த கடலை, பொரிக்கடலை, உடைத்த கடலைன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்கள். டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த கடலையினுடைய மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க. நம்ம வெளியே நிறைய போய் பீஸா, பர்கர் அந்த மாதிரி எல்லா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டை பற்றி நம்ம யாரும் கவனித்து சாப்பிட்ருப்போம். இதனுடைய மருத்துவ குணம் என்னன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பொரிக்கடலையில் உள்ள நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. வைட்டமின், ஃபைபர், கால்சியம், அயன், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. டெய்லி ஒரு புடி பொரிக்கடலை, அதாவது வறுத்த கடலை சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு நிறைய ஆரோக்கியம் கிடைக்குது. தலைமுடி வளர்ச்சிக்கு கூட இது பெரிய உதவி செய்யுது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு நிறைய சத்து உள்ள கடலை. இது எதுலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டக்கடலைன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சுண்டக்கடலையிலிருந்து தான் கடலை பருப்பாக வரும். அந்த கடலை பருப்பை வறுத்து நம்ம எடுக்கிறது தாங்க இந்த மாதிரி பொரிக்கடலைன்னு சொல்லுவோம். இது ஒரு இது முழுசாக இருக்குது. இதில் பாதி இருக்குது. நிறைய நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நீண்ட எந்த குறையும் இல்லாமல், நோய் இல்லாமல், நீண்ட ஆயுளோட ஒரு 100 வயசு வாழ்கிற அளவுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குதுன்னா அவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஃபுட்டு தாங்க காரணம். இந்த ஃபுட்டில் நாம் இன்றைக்கி ஒரு சின்ன உருண்டை, அதாவது லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோங்க. அது எப்படி செய்யலான்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பொரிக்கடலை லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு வறுத்த கடலை, அதில் பாதி அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இதில் ஒரு 10 முந்திரி, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நெய் ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும். அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். அதாவது லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சட்னி காலையில் டிஃபனுக்கு, வெண்பொங்கலுக்கு எல்லாமே நாம் இந்த சட்னி செய்வோம். அதாவது வறுத்த கடலை சட்னி செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுக்கும் போதே கண்டிப்பாக வாயில் 1 2 இப்படி போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க. இது வெல்லத்தோடு நம்ம கலந்து சாப்பிடும் பொழுது இதனுடைய சக்தி இன்னும் நமக்கு கூடுதலாக கிடைக்குதுங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவல் இருக்குங்க. அந்த அவலை நல்லா ஊற வச்சு ஒரு பிடி எடுத்து இந்த பொரிக்கடலையை போட்டு கொஞ்சம் வெல்லம் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்களே. அந்த மாதிரி இந்த பொட்டுக்கடலையோட இந்த வெல்லம் சேரும் பொழுது இன்னும் இதனுடைய சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் ஒரு சின்ன உருண்டை மாதிரி நம்ம செஞ்சு இன்றைக்கி தயார் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா போதுங்க. இப்போ இந்த பொரிக்கடலை உருண்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கடலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வெயிலில் காய வச்சுருங்க. அதே மாதிரி அது கூட முந்திரி பருப்பும் வெயிலில், நல்ல வெயில் அடிக்கிறதுல ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதுங்க. இப்போ இந்த பொரிக்கடலை 1 கப்பு பொரிக்கடலை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி 10 முந்திரியும் இது கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா தூளாக அரைச்சிக்கலாம். இது கூட இந்த 1/2 கப்பு நாட்டு சர்க்கரைங்க, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடியும் 1 ஸ்பூன் இருக்குங்க, நுணுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது 3ஐயும் அரைச்சிக்கலாங்க. அது அரைக்கிறதுக்கு முன்னாடி நெய் கொஞ்சம் மிதமான சூடு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. இந்த தூளை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நெய் சூடாயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஜலிக்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே போட்டு நல்லா இப்படி கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நெய்யை இந்த அரைச்ச கலவையில் போட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி பவுட்ரு போட்டுக்கிறோம் இல்லைங்களா, இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதாவது இப்போ 1 கப்பு பொட்டுக்கடலைன்னா, 1/2 கப்பு வெல்லைன்னா 1/4 கப்பு நெய் அப்படி இருந்தால் போதுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, நெய் பிடிக்காதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டுனா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சிங்க வறுத்த கடலை உருண்டை. இவ்வளோதாங்க, லட்டுன்னு சொல்லலாம்.
எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு அப்படி உடச்சி போட்டால் இன்னும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு வாயில் தட்டுப்படாமல் அழகாக வரும். இல்லை உங்களுக்கு கடித்து சாப்பிட்றது பிடிக்குதுன்னா நெய்யில் வறுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கூட பத்தாது, சூப்பரான உருண்டை ரெடி ஆயிடுச்சு. டெய்லி ஒரு உருண்டை அழகாக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது முடி கொட்டுதல் பிரச்சனையிலேருந்து முடி வளர்ச்சிக்கு அருமையாக நம்மளுக்கு உதவி செய்துங்க. இதை டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டு வரும் பொழுது இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீராக போகுதுங்க. இந்த பொட்டுக்கடலை வந்துங்க பிளட் சர்க்குலேஷனை சீர்படுத்தி ஹார்ட்டுக்குது, அதாவது திக்காக நம்ம பிளட்டை கெட்டித்தன்மை இல்லாமல், அதாவது இலகு பதத்திலே நம்ம பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த பொட்டுக்கடலைக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நரம்பு தொல்லை, அதாவது நிறைய பேருக்கு கால் பிடிச்சி இழுக்கும் செய்யும், இந்த மாதிரி நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அருமையான மருந்து. உள் உறுப்புக்களை, குடல் புண், அதாவது நம்ம குடல் சம்மந்தமான, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஹோட்டல்லே நிறைய சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க. அதனால் அந்த ஃபுட்டுனால் ஏற்படக்கூடிய கிருமி தொற்று நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஒரு உருண்டை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டுக்கலாங்க. இது ஒன்றுமே கெட்டு போகாது. ஒரு உருண்டை எடுத்து அழகாக சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எப்போ ஃபுட்டு சாப்பிட்டு அதாவது ஃப்ரீயாக ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. லட்டு ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள், சிம்பிளாக. இப்போ ஒரு கப்புக்கு 5 லட்டு நான் பெருசாக பிடிச்சிருக்கனால கிடச்சிருக்குது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவு கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாம். ஆனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. இது உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கிய சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு. பொட்டுக்கடலை தானேன்ட்டு ஏனோ தானே நம்ம சட்னி இப்போ சாப்பிட்ருப்போம், செய்வோம், டெய்லி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பொட்டுக்கடையில் இது மட்டும் இல்லாமல், ஸ்வீட் மட்டும் இல்லாமல் பொட்டுக்கடலை காரம் கூட செய்யலாங்க. 2 மிளகு போட்டு பொட்டுக்கடலையோட வரமிளகா போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லியும் சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டுட்டு வரலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவு ஸ்வீட்டாக பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. இந்த குட்டி உனக்கு ஒன்று. சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த சத்து மாவு நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்க இல்லைங்களா, அதே சுவையில் இருக்குது, அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கடையை மிஸ் பண்ணாமல் இந்த லட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நாம் எல்லாருமே சாப்பிட்லாம். டெய்லி ஒரு உருண்டை, அதிகபட்சம் எடுக்க முடியலனா கூட டெய்லி ஒரு உருண்டை எடுத்து அழகாக நல்லா சுவைச்சு ரசித்து சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குதுங்க. அந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த ஐட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். மலச்சிக்கலுக்கு அருமையான மருந்துங்க. அதனால் டெய்லி ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக நல்ல இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.